குட் ஈவினிங் டு ஆல். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். உங்க எல்லாருமே இந்த வெர்ச்சுவல் நியூட்ரிஷன் எஜுகேஷன் செக்ஷனுக்கு வார்ம் வெல்கம் பண்ணிக்கிறேன். என்னோட பேர் தனலட்சுமி வேல்முருகன். வயசு 38 ஆகுது. நான் மதுரையில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். என் பேர் வேல்முருகன். வயசு 45 ஆகுது. நம்ம மதுரையில இருந்து கனெக்ட். இந்த செக்ஷனை நீங்க அட்டன் பண்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண வேண்டியதா இருக்குங்க. பாத்தீங்கன்னா பிஃபோர் டயத்துக்கு எல்லாருமே கனெக்ட் ஆயிக்கோங்க. ஆன் டயத்துல உங்க ட்ரெஸ்ஸிங் வியர் வந்து ரொம்ப நீட்டா பர்ஃபெக்டா இருக்கணும். நீங்க எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி நாங்களும் வந்து பாத்துக்கிட்டு இருக்கோம். ஃபுல் செஷனுமே ரொம்ப ப்ரெசென்டபிளா அட்டன் பண்ணுங்க. உங்க நெட்வொர்க் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிற மாதிரி ஒரு இடத்துல வந்து வச்சு ஃபுல் செஷனுமே கவனமா பாருங்க. உங்க வீடியோ வந்து ஆன்ல வச்சுக்கோங்க. ஏன்னா இன்னைக்கு கிடைக்க போற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். நெக்ஸ்ட் உங்க ஆடியோ வந்து மியூட்ல வச்சுக்கோங்க. யாரும் அன்னெசரியா பேச வேண்டாம். உங்களுக்கு பேசுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது மட்டும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாட் பாக்ஸ் வந்து இருக்கு. எந்த ஒரு டவுட்டா இருந்தாலுமே சாட் பாக்ஸ்ல டவுட் கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து சார் உடனே இமிடியேட்டா ரிப்ளை பண்ணிடுவாங்க. உங்க மொபைல் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட்ஸ்கேப் மாடல வச்சுக்கோங்க. ஃபுல் செஷனுமே கவனமா பார்த்து கவனமா கேளுங்க. உங்களுக்கு இதே மாதிரி வியூ வந்து பண்ணிருக்காங்க. ஜாயின் அஸ் பேனலிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அதை டச் பண்ணீங்கன்னா நீங்க வந்து உள்ள கனெக்ட் ஆகிக்கலாம். அட்டெண்டிஸ்ல இருந்து பேனலிஸ்டுக்கு உள்ள வந்துடலாம். ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்க நெட்வொர்க் கவரேஜ் வந்து ஒரு இடத்துல வச்சு ஃபுல் செஷனுமே கவனமா பார்த்து கவனமா கேளுங்க. ஓகே, இதே மாதிரி செக்ஷன் பாக்குறதுக்கு முன்னாடி அதோட விளைவு வந்து என்ன ரிசல்ட் கிடைச்சிச்சுன்னா, என் பேர் வேல்முருகன். 45 வயசு ஆகுது. மதுரைக்கு கரெக்ட் ஆயிருக்கேன். 10 வருஷமா இந்த ஃபுட் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 10 வருஷமா பேக் பெயின்னாலையும் அல்சர் பிரச்சனைனாலும் ரொம்ப சிவியரா இருந்துச்சு. இந்த ஃபுட் ஸ்டார்ட் பண்ணி 1 வீக்லயே வாய்ப்புண் பிரச்சனையும் அல்சர் பிரச்சனையும் கியூர் ஆயிடுச்சு. 1 மந்த்ல வந்துட்டு பேக் பெயின்ல கம்ப்ளீட்டா ரிகவர் ஆயிட்டேன். 7.5 kg லாஸ் பண்ணி ஹாப்பியா ஃபிட்டா இருக்கு. ஓகே, ஒன் செகண்ட். என்னோட பேர் தனலட்சுமி வேல்முருகன். வயசு 38 ஆகுதுங்க. நான் மதுரையில இருந்து கனெக்ட் ஆயிருக்கேன். இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்றதுனால பாத்தீங்கன்னா எனக்கு 1.5 வருஷமாவே கழுத்து வலியும் குதிங்கால் ரொம்ப சிவியரா இருக்கும். கழுத்து வந்து பாத்தீங்கன்னா பிறந்த குழந்தை மாதிரி தலை ஆடிக்கிட்டே தான் இருக்கும். கால் வந்து தரையில உண்ட முடியாது. மத்தவங்க டிபெண்ட் பண்ணி தான் இருப்பேன். ரெஸ்ட் ரூம் போனாலும் யாராவது துணை வந்து எனக்கு தேவைப்படுச்சு. செகண்ட் பேபி டெலிவரிக்கு அப்புறம் 5 இயர்ஸா வந்து மந்தில் சர்க்கிள் சுத்தமாவே கிடையாது. இதுக்காக நிறைய ட்ரீட்மெண்ட் இதுக்கு நிறைய டாக்டரை கன்சல்ட் பண்ணோம். யூட்ரஸை ரிமூவ் பண்ண சொல்லி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க. உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணா குலைக்கிறது கஷ்டம்னு சொல்லி அந்த அளவுக்கு ரொம்ப அன்ஹெல்த்தியா இருந்தேன். ஒரு 9 இயர்ஸ்க்கு முன்னாடி பேக் பெயினுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். அதோட விளைவு வந்து பாத்தீங்கன்னா முடக்குவாதத்தினால பெட் ரிட்டர்ன் ஆயிட்டேன். அண்டர் வெயிட்ல இருந்தேன். ஒரு நாளைக்கு 36 மாத்திரை சாப்பிட்டா ஹோல் டேல என்னால ஒரு 1 ஹவர் ஃப்ரீயா இருக்க முடியும். எப்படி சொல்றதுன்னா நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்தேன்னா சொல்ல முடியும். நான் குலைக்க மாட்டேன் அப்படின்னு தான் எனக்கு சொல்லிட்டாங்க. ஒரு 2 மந்த்ஸ் டைம் கொடுத்துட்டாங்க. லக்கிலி இதே மாதிரி செக்ஷன் நான் பார்க்குற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது ஃபர்ஸ்ட் டேவே என்னோட குதிங்கால் வலியிருந்து வெளியே வந்தேன். 3வது நாளே ஷோல்டர் வீக்க வந்து வத்தி முடக்குவாத பெயின் வந்து குறையறத நல்லா உணர முடிஞ்சுச்சு. 1 வீக்லயே மந்தில் சர்க்கிள் வந்து நார்மல் ஆச்சு. இங்க எஜுகேஷன் செக்ஷன்ல சார் என்ன சொல்லி கொடுத்தாங்களா, என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், தண்ணி எப்படி குடிக்கிறது, அவுட்டர்ல எப்படி தண்ணி இன்டேக் பண்ணுங்க, அதெல்லாம் கத்துக்கிட்டதோட விளைவு 1 மந்த்ல 10.5 kg வெயிட் கெயின் பண்ணி ரொம்ப ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கேன். தேங்க்ஸ் டு மை கோச், தேங்க்ஸ் டு சபாபதி சார். நான் ரொம்ப அன்ஹெல்த்தினால என் பசங்க 2 பேருமே ரொம்ப அன்ஹெல்த்தி தாங்க. ஹாஸ்பிட்டல் விசிட் இருந்துகிட்டே இருக்கும். என் பொண்ணுக்கு பிறந்த ஒரு 3 வயசுல இருந்தே வயிற்றுல நீர்க்கட்டிருந்து தொந்தரவு இருந்துகிட்டே இருந்துச்சு. உணவுக்குள்ள சதம் மூடி அவ என்ன சாப்பிட்டாலுமே வாமிட்டிங் வந்துடும். தண்ணி குடிச்சா கூட ரிட்டர்ன் வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப அன்ஹெல்த்தியா இருந்தா. லக்கிலி அவளுமே இங்க சொல்லிக் கொடுத்த உணவு பழக்கத்தை மாத்துறது மூலமா 1 மந்த்ல கிட் நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணி ரொம்ப ஹெல்த்தியா அவனோட ஸ்டெமினா மட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்னோட பையன் பிறந்த ஒரு 3வது நாளே வீசிங் கம்ப்ளைண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அடிக்கடி நெப்லேசர் வச்சுக்கிட்டே தான் இருப்போம். அவனுக்கு வந்து எப்ப ஃபீவர்னே சொல்ல முடியாது. தலை மட்டும் தனியா வந்து சுடும். அவனுக்கு ஏர்லி மார்னிங் 4 o'clock எம்டி ஸ்டொமக்ல ஒரு டேப்லெட் போடணும். அந்த டேப்லெட் போடுறது சைடு எஃபெக்ட் இல்லாம இருக்கிறதுக்காக 6 o'clock ஒரு சிரப் வந்து கொடுத்துட்டு இருந்தேன். இப்படிதான் 5 இயர்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருந்துச்சு. லக்கிலி அவனுமே இந்த குழந்தைங்களை கிட் நியூட்ரிஷன் ஃபாலோ பண்ணி அவனோட ஹெல்த் இஷ்யூஸ் வெளியே இருந்து டோட்டல் ஃபேமிலியா ரொம்ப ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும். நானும் என் பொண்ணும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி ஒரே ஹைட்ல இருக்கும். 2 பேரும் அவ்வளவு என்ஜாய் பண்றோம். ஃபிட்னஸ் பண்ணும்போது சரி, எந்த ஒரு ஃபங்க்ஷன் கிளம்பினாலும் சரி, அம்மா பொண்ணுனே யாருமே சொல்றது இல்ல. அது என் பொண்ணு கொஞ்சம் ஃபீல் பண்ணுவான். அம்மா அம்மா மாதிரி இருக்கணும். 2 பேரும் ஒரே மாதிரியே லைஃப் ஸ்டைல் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் என்ன காரணம் பாத்தீங்கன்னா இங்க கொடுக்குற எஜுகேஷன் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தாங்க. ஓகே, இந்த எஜுகேஷன் அட்டன் பண்ணதோட விளைவு சாரோட ப்ளூ பிரிண்ட் ஃபார் சக்சஸ் வந்து நாங்க அட்டன் பண்ணோம். அதன் மூலமா மணி மேனேஜ்மெண்ட் எப்படி, மைண்ட் செட் ஆட்டிடியூட் என்ன, குழந்தைகளை எப்படி வளர்க்கறது, குழந்தைகள் நம்ம எப்படி பேசணும், எப்படி பாசிட்டிவா நம்மள வச்சுக்கணும், இது எல்லாமே இங்க இருந்து கத்துக்கிட்டோம்.
இதே மாதிரி உங்களுக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. இன்னைக்கு நமக்கு இந்த எஜுகேஷன் செக்ஷன்ல இன்ஃபர்மேஷன் யார்ட்ட இருந்து கிடைக்க போகுதுன்னா, இந்தியாவோட லீடிங் வெல்னஸ் கோச். வேர்ல்டு வைடு வந்து பாத்தீங்கன்னா 42வது இடத்துல வந்து சார் வந்து இருக்கிறாங்க. இந்தியால டாப் 10ல வந்து இருக்காங்க. சார் வந்து பாத்தீங்கன்னா 1 லேக் பிளஸ் ஃபேமிலியோட லைஃப சேஞ்ச் பண்ணி ஐடியல் வெயிட் வந்து ரீச் பண்ண வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒரு பெர்சன்ட் இருந்து தான் நமக்கு இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கிடைக்க போகுது. சார இன்வைட் பண்றதுக்கு நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன்.